Today's program is extra special because behind every confident child on stage, there is a caring parent behind the curtain. This Behind the Curtain program is a way of appreciating and acknowledging the wonderful parents who work quietly in the background, guiding and nurturing their children every day. The first program is Arthamulla Argument. Arguments are often seen as negative, but today's presentation shows us that an argument can also be meaningful when it carries value, understanding, and truth. Arthamulla argument reminds us that expressing different opinions with respect can lead to learning and growth. Through this performance, the participants will highlight important life lessons, real life situations, and moral values in a very thoughtful and engaging way. Let's sit back and watch. என்னன்னா இன்றைய நாட்களில் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்னால பசங்க எப்படி இருக்காங்க, பாதிக்கப்படுறாங்களா இல்லை அதனால பெனிஃபிட்டாக ஆகுறாங்களான்றது தான் டாபிக். என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், பெனிஃபிட் தான் ஆகுறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே யூடியூபு இதை பார்த்து தான் கற்றுக்குறாங்க. இப்போ ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும்னா கூட அதை பார்த்து தான் கற்றுக்குறாங்க. இப்போ ஈவன் பசங்களாம் கூட அதை தான் பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸ்கூல்ஸுமே ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்கணும்னா கூடமே அதுலேருந்து தான் நீங்கள் பார்த்து கற்றுக்குங்கன்னு சொல்லி வீட்டில் ஹோம்ஒர்க்கே அதில் தான் கொடுக்குறாங்க. இந்த பாட்டை பாருங்க, இந்த இதை படிங்க, இதை பாருங்க அப்படின்னு சொல்லி. இப்போது பேரண்ட்ஸ்க்கே சில டைம் எதுவும் தெரியலனா கூட யூடியூப்பை தான் பார்க்குறாங்க, ரெஃபர் பண்ணுறாங்க. இப்போ நிறைய ஹிந்தி சப்ஜெக்ட்ஸ்லாம் வருது, அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. பட் ஆனால் நாங்கள் ஏதாவது வேணும்னா நாங்கள் யூடியூப்பை தான் போய் ரெஃபர் பண்ணுறோம், பசங்களுக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ ஈஸியாக இருக்குது. ஸோ அதனால் பாசிட்டிவாக இருக்குது. நான் நீங்கள் ஒரு பகுதியை மட்டும் தான் பார்க்குறீங்க. இன்னொரு பார்ட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி அந்த யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ்னால கம்ப்ளீட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க பசங்க. ஸோ அதை தாண்டி வேறு உலகமே இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர் பேசுகிற வேர்ட்ஸ் ஆகட்டும், இல்லை அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும், இதுதான் அவங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டி, நம்ம இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தைகள், நமக்கு தேவையில்லாத வார்த்தைகள், நம்ம தினமும் யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தைகள், இது எல்லாமே அந்த இன்ஃப்ளூயன்சர்கள் நம்ம அப்படியே பசங்க ரொம்ப கிராப் பண்ணிட்டு அதை கன்யூஸாக யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். பட் ஆனால் அந்த யூடியூப் நல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸும் இருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்களை பசங்களுக்கு கொண்டு சேர்க்கறது, சயின்ஸ் டெக்னாலஜி என்னென்னலாம் இன்னைக்கு எவால்வ் ஆகுதோ, இன்னைக்கு அட் த மூமெண்ட் இதுக்கு நம்ம படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சா இட் வில் டேக் இயர்ஸ் டு கம் அண்ட் ரீச்சஸ். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கிறதுனால அவங்க கொண்டு சேர்க்குற விதம் இட்ஸ் வெரி ஒன் ஹவர்லையோ இல்லை 2 ஹவர்ஸ்லையோ கூட குழந்தைங்களுக்கு அந்த புது டெக்னாலஜி எல்லாமே தெரிய ஆரம்பிச்சது. அது ஒன் ஆஃப் த பூம், ஐ மீன் இட்ஸ் a great thing. பட் அது அட் த சேம் டைம் நம்ம இன்னைக்கு இருக்க கரண்ட் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வி ஆர் ரன்னிங் பிஹைண்ட் ஆஃப் சம்திங். ஸோ நம்ம பின்னாடி ஓடும்போது நம்ம பிள்ளைங்களை ஆல் டைம் நம்ம எல்லாமே என்ன பண்ணுறாங்க, என்ன யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்காங்க, எதை பற்றி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம எல்லா டைமும் மானிட்டர் பண்ண முடியாது. எஸ், யூடியூப் கிட்ஸ் இருக்குது, என்ன நம்ம அதில் பேரண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன வைத்தாலுமே பசங்க they are completely genius, they are cracking it. See, every time they are cracking it, they are watching something, நம்ம பசங்களை இதுதான் பண்ணணும் இப்படிதான் பண்ணணும் நம்ம ஆல் டைம் நம்ம மானிட்டர் பண்ணிட்டே இருக்க முடியாது. இப்போ அவர் சொன்ன மாதிரியும் குட் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. ஆனால் நான் எக்ஸாம்பிள் என் டாக்டரே சொல்கிறேன். அவள் பார்க்குறது கிட்ஸில் பாப்பா எப்படி கிராஃப்ட் பண்ணணும், எப்படி ஸ்லைம் மேக்கிங் ரொம்ப அதை பார்க்குறான். இந்த ஷாப்பில் போய் வாங்கணும், இப்படி இதெல்லாம் போடணும், எனக்கு இதெல்லாம் கொடு. பேக்கிங் சோடாலாம் அவங்க போட்டு ஸ்லைம் பண்ணுறாங்கன்னா எனக்கு அந்த பேக்கிங் சோடா வாங்கி கொடு, நான் அதை செக் பண்ணுறேன், எனக்கு வருதா நான் செக் பண்ணுறேன்னு ரொம்ப இதாகுது. லாஸ்ட் டைம் பண்ணும்போது கை அவளே கட் பண்ணிக்கிட்டான். இப்போ அதெல்லாம் இருக்கும்போது நம்மளுக்கு அது பேட். நம்ம சூப்பரேஷன்ல தான் இருப்போம். பட் ஆனாலுமே அது இது அவங்க சொல்றாங்க இந்த ஷாப்ல போனா நல்லா இருக்கும், இங்க போனா இது இருக்கும். இந்த பார்பி டால் மேக்கிங்ஸ்க்கும் அதுக்கும் அதே மாதிரி அவங்க அதெல்லாம் சொல்றதால அவ இங்கெல்லாம் போகணும். நாலேஜபிள் தானே, உங்களுக்கு தெரியாதது அவங்களுக்கு தெரியும், கத்துக்கிறாங்க. உங்களை விட அவங்க அட்வான்ஸ்டா தான போறாங்க, கத்துக்கிறது இது இருக்கு. ஆனா அவங்க பேசுற ஸ்லாங் அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அந்த இதுல தான் பேசுறாங்க. யூடியூப் இன்ஃப்ளூயன்சரால் பைக் ரைடிங் அண்டர் ஏஜ் லைசன்ஸே இல்லைனாலும் எனக்கு தெரிஞ்சு 2-3 பேர் பைக் எடுத்து ஓட்டி எவ்வளோ ஆச்சுன்ட்டுன்னு எங்கள் கண் எதிர்க்க நாங்கள் பார்த்துருக்கோம். ஸோ இந்த யூடியூப்ல இவங்க வச்சுருக்காங்க, இந்த பைக் தான் வேணும்னு வாங்கி எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பேரண்ட்ஸ் வாங்கி தரதும் பேரண்ட்ஸ் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது. என் பையன் இதை கேட்குறான், என் பொண்ணு கேட்குறான்னு வாங்கி தரது ஸ்டாப் பண்ணணும். அதே போல் ஒன் ஆஃப் தி பேட் இன்ஃப்ளூயன்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு நான் சர்டிஃபைடு நியூட்ரிஷியன் டாக்டராக இருக்க மாட்டாங்க. ஸோ பசங்க பார்க்கும்போது அது எல்லாமே உண்மைன்னு நம்புவாங்க. ஒரு நியூட்ரிஷன் சர்டிஃபைட்லாம் ஒரு நியூட்ரிஷன் நீங்கள் இப்படிலாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும்,
இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா வெயிட் கெயின் ஆகும். ஸோ இப்படி நிறைய தப்பான இன்ஸ்ட்ரக்ஷனில் தப்பான ஃபுட் ஹேபிட் அவங்க உடம்புக்கு என்ன ஏற்றுக்குன்னு தெரியாமல் இவங்க எடுத்து நம்மளே லைவாக நிறைய பார்த்துருக்கோம். நிறைய பேர் இறந்துருப்பாங்க. நெகட்டிவ் இருக்குது தான், நான் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதை விட பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. ஸோ எது பாசிட்டிவாக இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அதை பசங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா நல்லபடியாக நம்ம கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் பெனிஃபிட் தான் ஆகிறாங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா அது லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க, யூடியூப் பார்த்து தான் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அது மூலிமா வந்து நிறைய கற்றுக்குறாங்க, நிறைய லேர்ன் பண்ணுறாங்க. பசங்களுக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லியும் கொடுக்குறாங்க, பேரண்ட்ஸும் கற்றுக்குறாங்க. கிட்ஸ் மூலிமா பேரண்ட்ஸும் கற்றுக்குறாங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இது பெனிஃபிட்னு நான் ஸ்ட்ராங்காக அக்ரி பண்ணுறேன். ஐ டூ அக்ரி வித் யுவர் பாயிண்ட். நீங்கள் சொன்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் அது யார் மானிட்டர் பண்ணுறாங்க, எப்படி மானிட்டர் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா பசங்க யூடியூப் பார்க்கும்போதோ இல்லை மொபைல் எது யூஸ் பண்ணாலும் நம்ம பேரண்ட்ஸ் மேக்ஸிமம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்த்துக்கோம். அதையும் தாண்டி முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸ்னால பசங்க ரொம்ப ஈஸியாக வந்து டீவியேட் பண்ணி அவங்க எதுக்காக அந்த யூடியூப் பார்க்க ஆரம்பித்தாங்க, எதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்றதையே மறந்து போய் அது மாறி கம்ப்ளீட்டாக மிஸ்லீட் ஆகிட்டு நம்ம நிறைய நடந்த விஷயங்களை பார்த்துருக்கோம். ஸோ அப்படி எதுவும் நடக்காத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ் ஆகட்டும், இன்க்ளூடிங் கவர்மெண்ட் எல்லாருமே வந்து யூடியூப் ஆகட்டும் மானிட்டர் பண்ணுறது கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும். Next session is where questions our parents will answer some simple who, what, where, when, why and how. Hug is a medicine, so it relieves the stress. A hug is when you put your arms around someone to show love, care, happiness, or even to make them more comfort. The act of hugging can release a negative emotion such as anger or frustration. Who needs environment support and unconditional love? Hug gives comfort zone. Where there is no permission, hug is not acceptable. Where to hug? A hug depends on where it is comfortable and respectful. Movie reviews help children choose films that are meaningful and suitable for their age. Good movies can teach positive values like kindness, courage, honesty, and teamwork. When we recommend good movies, we guide children to watch stories that inspire them and help them learn important. மூவி நேம் வந்து ஹவுஸ்மேட்ஸ். இது வந்து லாஸ்ட் இயர் 2025 ஆகஸ்டில் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவி பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது என்னென்னா, இட்ஸ் அ சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி அண்ட் த்ரில்லர் கலந்த ஒரு ஃபன்னான ஒரு மூவி, ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவின்னு சொல்வேன். இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு நியூலி மேரிட் கப்புள் ஒரு ஓல்டு அப்பார்ட்மெண்ட் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அங்கே நடக்கிற ஒரு ஸ்டேஞ்சான விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுது. அவங்க என்னன்ட்டு பார்க்கும்போது அந்த வீட்டில் நடக்கிற ஸ்டேஞ்சான விஷயங்கள் மாதிரியே இன்னொரு சின்ன பையன் வீட்லேயும் அதே மாதிரி நடக்குது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, தெசாவுரஸ்ன்ற ஒரு இடி வந்து அந்த F1 ஃப்ளாட்டில் விழுந்துடுது ஆஃப்டர் இவங்க அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம். அந்த ஒரு இன்சிடெண்ட்னால இந்த மாதிரி வந்து நடக்குது. இந்த மாதிரி இன்சிடெண்ட்ஸ் வந்து அந்த சின்ன பையனோட ஃபேமிலியிலும் நடக்குது. லைக் கபோர்டு ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிறது, அதுக்கப்புறம் வந்து டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது க்ளோஸ் ஆகுது, வாட்டர் டேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது ரெண்டு வீட்லையுமே ரொம்ப பயப்படுறாங்க. என்னவா இருக்கும் அப்படின்ட்டு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, பேய் மந்திரம் இந்த மாதிரி நினச்சி ரொம்பவே ரெண்டு ஃபேமிலியுமே பயப்படுறாங்க. இது வந்து ஒரு ரொம்பவே வந்து த்ரில்லிங்காக ஒரு ஃபஸ்ட்டு 40 மினிட்ஸ் வந்து ரொம்ப த்ரில்லிங்காக கொண்டு போகுது இந்த மூவி. ப்ளஸ் வந்து அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து காளி வெங்கட் அவர் வந்து ரொம்பவே நல்லா காமெடி பண்ணியிருக்காரு இந்த மூவியில். ரொம்ப வந்து ஃபன்னாக, அதாவது ஃபியர் கம் ஃபன், ரொம்பவே வந்து என்டர்டெயின் பண்ணியிருக்கு இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா. இது மெயினாக இந்த மூவியோட ட்விஸ்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அந்த தெசாரோஸ்ன்ற அந்த இடி வந்து அந்த F1 ஃப்ளாட்டில் விழவே தான் இந்த ரெண்டு ஃபேமிலிக்கும் உள்ள நடுவில் இந்த கன்ஃபியூஷன். இந்த மூவி வந்து ZEE5 OTTயில் நீங்கள் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அந்தளவுக்கு ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட்டான ஒரு மூவி. கண்டிப்பாக வந்து ஒரு 2 hours எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே என்டர்டெயின் பண்ணியிருக்கு இந்த மூவி. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வெரி தேங்க்யூ. The kitchen is the heart of every home where love is cooked along with food. In a family kitchen, Welcome to our lovely home.
Today's program is very special and close to our hearts. The topic is simple yet powerful. Sharing is caring. ஹெல்த்தி ஃபுட் விஷயத்தில் வந்து அவளுக்கு வந்து மோஸ்ட் வந்து 90% ஜங்க் ஃபுட்ஸ் தான் அவளுக்கு பிடிக்கும், 10% தான் ஹெல்த்தி ஃபுட் பிடிக்கும். அவளுக்கு டோட்டலாகவே வந்து ஜங்க் ஃபுட்டை மறக்க வைக்கிறதுக்கு ஹெல்த்தி ஃபுட்டில் கேரட்டு பூரி, பீஸ் பூரி, அந்த மாதிரி பீட்ரூட் பூரி, அந்த மாதிரி கலராக ட்ரை கலர்ஸ் அந்த மாதிரி வச்சு ஒன்றுக்கும் அவளுக்கு செஞ்சு இதெல்லாமே ஹெல்த்தி, இதெல்லாம் சாப்பிட்டா உன்னோட பாடி இது பார்ட்ஸும் பாடியும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு ஒரு வீடியோ மாதிரி எடுத்து அவளுக்கு காமிச்சு ஜங்க் ஃபுட்டை டோட்டலாகவே அவாய்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ இதாகிட்டா. இப்போ ஃபஸ்ட்டு 10% இந்த ஹெல்த்தி ஃபுட் வந்து இப்போ அட்லீஸ்ட் அவள் 60%க்கு வந்திருக்கா. Next segment is about expert talk. பேரண்டிங் அப்படின்னாலே அது ஒரு ஆர்ட். நம்ம சொல்லி கொடுத்தோ இல்லை ஏதாவது இந்த யூடியூப் புக்ஸ் படித்தோ வர்றது கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம எந்த பேரண்ட்டை இப்போ எல்லாம் பேசினாலும் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் பசங்க இப்படி ஆயிட்டாங்க, ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் மொபைல் எல்லாம் நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம் பிறந்த குழந்தைங்க கூட இப்போ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கு. ஸோ நம்ம எதுலேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது, எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு கொஞ்சம் நம்ம டீப்பாக அதோட ரூட் பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட்டுக்கிட்டே இருந்து தான் அது ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ யூசேஜ் ஆஃப் மொபைல் ஃபோன் அதுதான் நம்ம லைஃபையே மாற்றி போட்டுருச்சுங்கிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறத விட அதுலேருந்து நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி அதுலேருந்து எப்படி நம்ம வெளியில் வர போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கணும். நீங்கள் பிறந்த குழந்தைக்கு 6 மாதத்துலேருந்து 2 வாய் ஃபுட்டு ஊட்டுறதுக்கு அந்த குழந்தையோட வாயில் திணிக்கிறதுக்கு கொடுக்க ஆரம்பித்த ஃபோனை இப்போ வரைக்கும் அந்த குழந்தைகிட்ட இருந்து அந்த ஃபோனை வாங்கவே முடியல. ஸோ ப்ராப்ளம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா நம்மகிட்ட இருந்து. 2 விஷயத்த நான் இதில் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒன்று, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறத நம்ம ஃபஸ்ட்டு குறைச்சிக்கணும். எந்த ஒரு காரணத்துக்காகவும் குழந்தைக்கு நல்லது நடந்தாலும் சரி, ஏதாவது அந்த குழந்தைகிட்ட வேலை ஆகணும்னாலும் சரி, நம்ம ஒரு இது கொடுக்குற மாதிரி அந்த பசங்களுக்கு மொபைல் ஃபோனை கொடுத்து அந்த வேலையை வாங்குறதுக்கு கற்றுக்கிட்டோம். ஸோ அதை 2யுமே நம்ம மாற்றிக்கிட்டா மட்டும்தான் குழந்தைங்களை மாற்ற முடியும். இன்னொரு விஷயம், குழந்தைங்க விளையாடிக்கிட்டு தானே இருக்காங்க, குழந்தைங்க டிவி பார்த்துட்டு தானே இருக்காங்க, குழந்தைங்க படிச்சுக்கிட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட் ஆகிய நம்ம அப்பாவோ அம்மாவோ தாத்தாவோ பாட்டியோ வீட்டில் உள்ள பெரியவங்க குழந்தைங்களுக்கு தேவையில்லாத குழந்தைக்கு தெரியக்கூடாத விஷயங்களை ரொம்ப ஈஸியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்சர்வ் பண்ணுவாங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு. அந்த கெப்பாசிட்டி நம்மளை விட குழந்தைங்களுக்கு அதிகமாக உண்டு. ஸோ குழந்தைங்க மற்ற வேலையில் இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஸோ மச். இந்த 2 விஷயத்த நம்ம கடைபிடிச்சோம்னாலே நம்ம வெரி குட் பேரண்ட், நல்ல பேரண்ட் தான். ஹாப்பி பேரண்டிங். தேங்க்யூ ஸோ மச். We have a very special and exciting segment that will make us smile and also make us think. That is Role Swap. No more games until your homework is done. You have no idea how hard it is to be a kid. And you think it's so easy to be an adult? But when they woke up, they had changed places. Daddy! We got a big problem. My job interviews today. I think that you should hire me at your bank because I'm very good at printing money. Excuse me? Yo, Amaya. Very nice to meet you, young man. Are you excited for the talent show? Talent show? I don't want to be a grown-up. I'm sorry, Daddy. Daddy, it worked. We changed back. Yes, thank goodness. Today's presentation, Dilution of Doubts, reminds us that when doubts are shared, discussed, and guided properly, they turn into understanding and confidence. Through this thoughtful performance, we'll see how communication, guidance, and patience help clear confusion and build strong minds. அப்போ நம்ம பீரியடில் நம்ம பண்ணுவோம்ல மேடம், இப்போ வீடு க்ளீன் பண்ணுறது நம்ம முக்கியமான வேலையை செஞ்சோம். இப்போ இந்த பசங்களுக்கு வீடு க்ளீன் பண்ண என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க சப்ஜெக்டிவாக இவங்க இது க்ளீன் பண்ணணும், சர்வன்ஸ் தான் க்ளீன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இது எப்படி மேடம் நீங்கள் பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எப்படி பண்ணீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்ம சைட்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் ஆகும் நான் நினைக்கிறேன். என்னோட அம்மா வந்து என் பொண்ணை பேரண்ட் பண்ணுறாங்க நான் இல்லாத டைமில். அப்போ வந்து அவளை ஒரு வேளை கூட வாங்க விட மாட்டாங்க, சாப்பாடும் ஃபீட் பண்ணிடுவாங்க, வாய் கூட அவங்களே வாஷ் பண்ணிடுவாங்க. she will just be there. அவங்களே போயிட்டு எல்லாமே பண்ணிடுவாங்க. நான் இருந்தேன்னா அது தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நானா இருக்கும் போது நான் ஃபீட் பண்றது கூட இப்ப கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு இந்த 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 4 உருண்டை வந்து நீங்க சாப்பிடுங்க அப்புறம் நான் ஃபீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஸ்பூன் நான் கொடுப்பேன். கொண்டு போறீங்க அப்படி கொண்டு போவேன். அதை தாண்டி இப்போ நான் வந்து எனக்கு இப்போ ஹவுஸ் கிளீன் பண்ணோம்னா
சர்வெண்ட் இருந்தாலும் இல்லைனாலும் இதெல்லாம் நீ தான் எடுத்து வைக்கணும், இது உன்னோட பொருள்கள், இது வந்து இது உன்னோட சொப்பு, நீ தான் விளையாண்ட, இப்ப நீ தான் எடுத்து வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லிடுவேன். நீ மோஸ்ட்லி அவ என் கூட இருக்கும்போது அந்த இரைச்சல் இருக்காது, அவளே எடுத்து வச்சுட்டு அவளே போயிடுவா. எங்க அம்மா கூட சொல்லுவாங்க நிறைய டைம் வந்து இவ இவ இங்க வந்தா இந்த மாதிரி பண்ற, கீழே வந்தா இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்க சொல்ற மாதிரி எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் us. ஆமா கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி மொபைல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அவாய்ட் பண்ண குழந்தைங்க அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபிசிக்கலி நம்ம விளையாட அவங்க கூட விளையாடுவாங்க. ஸோ நீங்க சொல்ற மாதிரி நல்ல விஷயம் சொல்லி நம்ம கிட்ட சொல்லி தரலாம். வீடும் சரி சின்ன சின்ன வேலைங்க நம்ம சொல்லலாம் செய்வாங்க. ஆமா அவங்களோட வேலை அவங்க தான் செய்யணும். இப்போ என் தம்பி கிட்ட போய் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வருவா, கீழே படிச்சுட்டு வந்தானா அங்க கொண்டு போற புக்ஸ் அங்கேயே இருக்கும், மேல கொண்டு வந்து அவளோட பேக்ஸ்ல வைக்க மாட்டா. இப்ப நெக்ஸ்ட் டே வரும்போது மேக்ஸ் சொல்லுவாங்க அவ புக் கொண்டு வரலன்னு. ஸோ அது மாதிரி இல்லாமல் அதை நான் டிசிப்ளின் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஒரு 1 வீக் 1.5 வீக்ஸுக்கு அவள் அப்படி பண்ணா. அதுக்கப்புறமாவும் நான் வந்து அவளை ஹெல்ப் பண்ணக்கூடாது, அம்மா நீ எடுத்து வைக்காதீங்க, அவள் தான் எடுத்து வைக்கணும், அது அவளோட டியூட்டி. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிண்டர் கார்டன்லேருந்து கிரேட் 1க்கு அவளை கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஓகே இது நீ இது உன்னோட வேலை. குழந்தையா தெரியுறாங்களா மேடம்? குழந்தையா ரொம்ப செல்லம் கொடுத்தாலுமே வந்து இட் வில் கோ ஃபார் வெயிங் சார். அதனால கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோட ஒர்க்ஸ் அவங்க பார்க்கணும். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணு ஈவினிங் டைம்ல, ஃபேஸ் வாஷ் நீ பண்ணு. மார்னிங்ல நான் அவசரமா நான் பண்ணணும், இப்ப ஃபேஸ் வாஷ் ஈவினிங் பண்றச்ச கொஞ்சம் டைம் எடுக்கும், பரவாயில்ல நீ பண்ணு. அப்போ அவளுக்கு அப்புறம் பேத்திங் டைம்லயும் அவ கொஞ்சம் அவளே பண்ணிட்டோம், அவளோடது திங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் அவ பண்றது அலோ பண்றது கொஞ்சம் நல்லது. ஸோ இது வந்து நீங்க பிரிலிமினரியா ஒரு திங்ஸ் கொண்டு வரீங்க ரைட் ஃப்ரம் தி சைல்டு மாதிரி. ஸோ அது பண்ணீங்கன்னா அது பர்ஃபெக்டா இல்லையோ பட் ஷி வில் லேர்ன் வாட் டு டு. ஆமா சார், எனக்கு தெரிஞ்சு எதுவுமே இங்க நிரந்தரம் இல்ல. கொஞ்சம் அவங்க சைடோட இது அவங்க பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நைஸ் மேம், குட் தாட். Relationships make our lives beautiful, and some bonds are filled with love, understanding, and silent sacrifices. Today's presentation, Avalum Nanum, வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை உருவாச்சே, விரலினை தாண்டிடும் நகமென இவன் பாசமே கிரீடமா பாரமா பொரியுமா சில நேரமே, இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி ஆனானே. we have a very special and exciting segment that will make us smile. Amma, my friend told me you look like a tea. Beauty? No, Amma. Cutie? Amma. Sweetie? Amma. Auntie, Amma. Dad. As we reach the final moments of our wonderful program Behind the Curtain, let us take a moment to reflect on the magic we experienced today. Today wasn't just about what we saw on stage, it was about the effort behind the lights, the practice behind the perfection, the teamwork behind the talent, and the dedication that happens behind the curtain. Every performance we applauded tonight was a result of countless rehearsals, silent corrections, shared laughter, and hard work that often gets unnoticed. And today, we celebrated not just the stars on stage, but also the heroes backstage. Thank you for watching. Please don't forget to like, share, and comment.